வேதவாக்கிதே பசுமை பொற்காலம் வருகின்றதே 1000 வருட அரசாட்சியே. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமாய் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தினாலும் பரமபிதாவாகிய தேவனுடைய அன்பின் நாமத்தினாலும் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் முதலில் தெரிவித்துக் கொள்கின்றோம். விசேஷமாக நமது பிதாவாகிய தேவன் நமது வாழ்நாளிலே ஒரு நாளை சேர்த்து கொடுத்து இந்த நாளிலும் தேவ கிருபையினால் நம் சகோதர சகோதரிகளாக இந்த புதன்கிழமை மாலை பொழுதிலே ஒன்றாக நாம் கூடி வந்து சர்வவல்லமையுள்ள தேவனை நாம் தொழுது கொள்ளவும் நம்முடைய மகத்துவமான சத்தியங்களை நாம் தியானிக்கவும் தேவன் இரக்கம் செய்து நம் அனைவருக்கும் இப்படியான ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை தேவன் நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறார். ஆகவே பிதாவாகிய தேவனுக்கு அன்பின் கர்த்தர் மூலமாக நன்றிகளையும் துதிகளையும் சோத்திரங்களையும் நாம் ஈடுத்துக்கொண்டு இந்த நாளுக்குண்டான பாடத்துக்கும் நாம் இப்பொழுது கடந்து செல்ல அன்பான சகோதர சொல்ல நம்ம ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை தோறும் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவினுடைய 1000 வருட அரசாட்சி குறித்ததான பாடங்களை நம்ம தொடர்ந்து தொடர் பாடமாக தியானித்துக் கொண்டு வருகிறோம். அந்த வகையில் நம்ம கடந்த நாட்களில் பார்த்த பாடம் 66வது பாடம். என்ன பாடம் பார்த்தோம்? கேயாசியின் பேராசை அப்படிங்கிற ஒரு தலைப்பில் எலிசாவின் அற்புதங்களில் கேயாசிக்கு வந்த பேராசை, அதனால் வந்த விளைவு என்ன அப்படிங்கிறத கடந்த வாரம் நம்ம தியானித்தோம். அன்பான சகோதரர்களே, இந்த வாரத்தில் கூட நம்ம அதனுடைய தொடர்ச்சியான அற்புதத்தை நம்ம தியானிக்கலாம். அன்பான சகோதரர்களே, நம்ம அதுக்கு அடுத்த அற்புதம் பார்க்கும்போது இந்த வாரத்தினுடைய அற்புதம் வந்து பாகம் வந்து 67வது பாகம். எலிசாவின் அற்புதங்களில் நம்ம பார்த்தது, அதாவது 9வது அற்புதம் தான் கடைசியாக பார்த்தோம், கேயாசியின் பேராசை. அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது என்ன அற்புதம் செஞ்சாருன்னா, அதாவது தீர்க்கதரிசிகள் புத்திரர் வந்து அவங்க குடியிருக்கிறதுக்கு இடம் நெருக்கமாக இருக்குது, விசாலமாக இல்லைன்னு சொல்லிட்டு அவர்கள் வந்து புதிதாக ஒரு இடத்த உண்டாக்கி அங்கே வீடு கட்டி அங்கே போகலாம் அப்படிங்கிறதுக்காக போய் இவங்க காடுகளை போய் மரங்களை வெட்ட போவாங்க. இப்போ மரங்களை வெட்ட போகும்போது ஒரு தீர்க்கதரிசி புத்திரன் வெட்டிகிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த ஒரு கோடாரி வந்து தண்ணிக்குள்ளே விழுந்துடும். அப்போ தண்ணிக்குள்ளே விழுந்த கோடாரி வந்து இரவல் வாங்கப்பட்ட கோடாரி. அப்போ அதை வந்து ஐயோ, இரவல் வாங்கப்பட்ட கோடாரி தண்ணிக்குள்ளே விழுந்துச்சு, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு அவன் வந்து தேவனுடைய மனுஷன் எலிசா கிட்ட வந்து சொல்லுவார். எலிசா வந்து அந்த ஒரு கோடாரியை வந்து தண்ணிக்குள்ளே, ஏன்னா கோடாரி இரும்பால் ஆனது, அந்த கோடாரி வந்து பாருங்கள் தண்ணிக்குள்ளே விழுந்துச்சுன்னா அதை எடுக்க முடியாது, ஏன்னா வெயிட் உள்ளே போயிடும். ஆனால் கோடாரியை வந்து மிதக்க செய்வார். அந்த கோடாரியை இழந்தவன் அந்த கோடாரியை பெற்றுக்கொள்வான் அப்படின்னு பார்த்து. இது வந்து கூட அன்பான சகோதரர்களே எலிசாவினுடைய 10வது அற்புதமாக இருக்குது. எலிசாவினுடைய 10வது அற்புதமாக இந்த கோடாரியின் தலை. நம்ம ஏற்கனவே பாடம் பார்த்துட்டோம். இந்த பாடம் கூட இதே ஒரு தவசனி இதில் வந்து பார்த்திங்கன்னா 38வது பாகத்தில் நம்ம பார்த்துருக்குறோம். 38வது பாகத்தில் இந்த கோடாரியின் தலை அப்படிங்கிற பாகத்தை நம்ம பார்த்துட்டோம். அதனால் நம்ம அந்த பாடத்தை நம்ம அப்படியே நம்ம ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த அற்புதத்துக்குள்ளே போக போகிறோம். 11வது அற்புதம். 11வது அற்புதம் வந்து பார்க்கும்போது பார்க்க முடியாத பாதுகாப்பு அப்படிங்கிறத 11வது அற்புதம். அதாவது அன்பான சகோதர சொல்ல இஸ்ரேல் ஜனங்களுக்கு அங்கே தொடர்ந்து மிகப்பெரிய ஒரு பரம விரோதிகளாக, ஜென்ம விரோதிகளாக இருந்தது யாருன்னா சீரியர்களுக்கும் இஸ்ரேல் ஜனங்களுக்கும் தொடர்ந்து யுத்தங்கள் நடந்து கொண்டே இருந்துச்சு. ரொம்ப காலமாக நடந்துட்டு இருந்துச்சு. அப்படியாக சீரியர்கள் வந்து இஸ்ரேல் தேசத்தின் மேலே படை எடுத்து வந்தாங்க. பார்க்கும்போது அன்பான சகோதர சீரிய இராணுவம், சீரிய தேசம் இஸ்ரேல் தேசத்துக்கு எதிராக படையெடுத்து வராங்க. ஏன்னா அவங்க முக்கியமான எதிரிகள், இஸ்ரேல் ஜனங்களுக்கு முக்கியமான எதிரிகள் வந்து இந்த சீரியர்கள்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ அந்த சீரியர்கள் வந்து பார்த்திங்கன்னா வலிமையில் பெரியவங்களாக இருந்தாங்க, அதாவது வல்லமை உள்ளவங்களாக இருந்தாங்க. சீரியர்கள் வந்து எண்ணிக்கையில் வந்து இஸ்ரேல் ஜனங்களை விட அதிகமான எண்ணிக்கை உடையவர்களாக இருந்தாங்க. இஸ்ரேல் ஜனங்களை விட அதிகமான எண்ணிக்கை. இவங்க வந்து இஸ்ரேல் ஜனங்களை காட்ட அதிக எண்ணிக்கை உள்ள ஜனகமாக்குறாங்க. அதே வந்து படைபலமும் அதிகம். அதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அதில் வலிமையான இராணுவத்தை வச்சுருந்தாங்க, வலிமையான இராணுவம் இருந்துச்சு. அந்த இராணுவம் பார்க்கும்போது அதில் தலைவன் நாகமான், சீரியரின் படை தளபதி நாகமான் குறித்து பார்த்தோம்னுங்க. குஷ்டரோகியாகி நாகமான், அவருடைய குஷ்டரோகம் சுகமாச்சு. அது நம்ம இதுக்கு முன்னாடி பாடத்தில் தியானித்தோம் 2 பாடங்களுக்கு முன்பாக. அப்போ அந்த குஷ்டரோகி நாகமான் வந்து சீரியா நாட்டினுடைய படை தளபதி. அவன் எண்ணிக்கை உள்ளவனுமா இதான் நம்ம பாடத்தை படிச்சிருக்கிறோம். அப்போ அந்த ஒரு வலிமையான இராணுவம் சீரியர்கள்ட்ட இருந்துச்சு. அப்போ அந்த சீரியர்கள் பார்க்கும்போது
ரொம்ப ஞானமாக செயல்பட்டாங்க. அதாவது இஸ்ரேல் ஜனங்களை எப்படியாவது ஜெயிக்கணும், அவங்கள வந்து தங்களுக்கு கீழே வந்து கொண்டு வரணும் அப்படின்னு ரொம்ப பிரயாசப்பட்டாங்க. அதனால வந்து சீரியர்கள் படைய வலிமை உள்ளவர்களாக இருக்கிறதுனால இஸ்ரேல் ஜனங்க வந்து சீரியர்களை கண்டு பயந்து நடுங்குவாங்க. இதனால வந்து ரொம்ப பயந்துருக்கக்கூடிய இஸ்ரேல் ஜனங்களுக்கு தொடர்ந்து ஆபத்து இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. ஆனால் அந்த சீரிய ராஜா வந்து பார்க்கும்போது பாருங்க, தன்னுடைய படைபலத்தை அவன் நம்பல. ஏன்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு பின்னாடி இதனுடைய வல்லமை இருக்கிற சீரிய ராஜா பல சந்தர்ப்பத்தில் உணர்ந்திருக்காரு. ஏன்னா தன்கிட்ட பெரிய படை இருக்குது, நான் வல்லமையுள்ளவனா இருக்கிறேன், இஸ்ரேல் ஜனங்களை வந்து நான் ஈஸியாக ஜெயிச்சிருவேன் அப்படிங்கிற அவன் வந்து தன்னுடைய படையை நம்பல. காரணம் என்னன்னா, இஸ்ரேல் ஜனங்களுடைய தேவன் எப்பேற்பட்ட தேவன் அவனுக்கு தெரியும். ஏன்னா பல சந்தர்ப்பங்களில் வந்து பார்க்கும்போது தங்களை காட்டிலும் படைபலத்தில் குறைந்த வலிமையில் குறைந்த இஸ்ரேல் ஜனங்களை வந்து படையெடுத்து வரும்போது நிறைய சந்தர்ப்பங்களை வந்து இஸ்ரேல் ஜனங்க வந்து அவங்க மேற்கொண்டிருக்கிறாங்க. இப்படியாக வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்லலாம்னா, இஸ்ரேல் ஜனங்களுடைய தேவனுக்கு அந்த சீரியர்கள் பயப்பட்டாங்க. அப்போ இப்படியாக வந்து தொடர்ந்து யுத்தங்கள் நடந்துட்டு தான் இருந்துச்சு. அதில் பார்க்குறோம், இந்த ஒரு சம்பவம் நடக்கிற போது கூட யுத்தம் வருது, சீரியர்கள் படையெடுத்து வர்றாங்க. 2 ராஜாக்கள் புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரத்தில் இந்த ஒரு சம்பவம் ரெக்கார்ட் ஆகிருக்கு. வசனம் 8ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் முடிய வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் வசனம் 8 முதல். அக்காலத்தில் சீரியாவின் ராஜா இஸ்ரேலுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணி, இன்ன ஸ்தலத்திலே பாளையம் இறங்குவேன் என்று தன் ஊழியக்காரரோடே ஆலோசனை பண்ணினான். ஆகிலும் தேவனுடைய மனுஷன் இஸ்ரேலின் ராஜாவினிடத்தில் ஆள் அனுப்பி, இன்ன இடத்துக்கு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரும், சீரியர் அங்கே இறங்குவார்கள் என்று சொல்லச் சொன்னான். பாருங்க, இந்த சீரியாவின் ராஜா இஸ்ரேல் ராஜாவுக்கு எதிராக இஸ்ரேல் தேசத்துக்கு விரோதமாக யுத்தம் பண்றார். பாருங்க, இந்தந்த ஸ்தலத்துல பாளையம் இறங்குறதுங்கிறது தன்னுடைய படையை கொண்டு அங்க நிறுத்தி அங்க வந்து பாளையம் இறங்குறது, எதிராக முற்றுகை போடுறது. இந்த இடங்களில் வந்து பாளையம் இறங்க வேண்டும் தன்னுடைய ஊழியக்காரோட ஆலோசனை பண்றாரு. யாரு? சீரிய ராஜா தன்னுடைய ஊழியக்காரர் இடத்துல எங்கெங்க தங்களுடைய படையை கொண்டு போய் நிறுத்தலாம். ஏன்னா போர் வந்துருச்சுனாலே அந்த இப்போ பாருங்க, போரே வந்தாலும் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்தந்த தேசத்திற்கு ராஜாக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, தங்களுடைய படையை எங்கெங்க பாளையம் இறங்கலான்னு பிளான் பண்ணுவாங்க. அப்படிதான் இந்த சீரிய ராஜா வந்து இஸ்ரேலுக்கு விரோதமாக அந்த யுத்தத்துக்கு போகும்போது எங்கெங்க பாளையம் இறங்கலாம், தன்னுடைய படையை எங்கெங்க நிறுத்தலாம் அப்படின்னு அவர் ஆலோசனை பண்றாரு. ஆனாலும் பாருங்க, இந்த ஒரு தேவனுடைய மனுஷன் யாருன்னா, இங்க தேவனுடைய மனுஷன் போட்டிருக்கு, அவர் யாருன்னு சொல்லி பார்க்கும்போது எலிசா. இஸ்ரேலின் ராஜா இடத்துல ஆள் அனுப்புறாரு. ஆள் அனுப்பி, இன்னும் நேரத்துக்கு நீங்க போகாதபடி எச்சரிக்கையாரு, சீரியர்கள் அங்க பாளையம் இறங்குவாங்க அப்படின்னு அங்க சொல்ல சொன்னார். இப்போ எலிசா வந்து தேவனுடைய மனுஷன், அவர் வந்து இஸ்ரேல் ராஜாவுக்கு சொல்லியாரார். என்னன்னா, ஆள் அனுப்பி சொல்றாரு, இந்த நேரத்துக்கு போகாதீங்க, இந்த நேரத்துல வந்து சீரியர்கள் பாளையம் இறங்குவாங்க, அங்க அவங்களுடைய படையை வச்சிருக்கிறாங்க, அதனால நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு தேவனுடைய மனுஷன் எச்சரிச்சு சொன்னேன். உடனே அந்த இஸ்ரேல் ராஜா வந்து அதுக்கு கேட்டு எச்சரிப்பாயிட்டார். அதான் 10ஆம் வசனம் 11ஆம் வசனம். அப்பொழுது இஸ்ரேலின் ராஜா தேவனுடைய மனுஷன் தன்னை எச்சரித்து தனக்கு குறித்து சொன்ன ஸ்தலத்திற்கு மனுஷரை அனுப்பி பார்த்து எச்சரிக்கையாயிருந்து இப்படி அநேகந்தரம் தன்னை காத்து கொண்டான். பாருங்க, தேவனுடைய மனுஷன் சொன்னதை கேட்டு அநேக தரம் தன்னை வந்து காத்து கொண்டார். நிறைய தடவை, அநேக தரம் போட்டு நிறைய தடவை இந்த இஸ்ரேல் ராஜா தன்னை காத்து கொண்டார் சீரியர்களுடைய அந்த படையெடுப்பில் இருந்து. அடுத்தது 11ஆம் வசனம். இந்த காரியத்தின் நிமித்தம் சீரிய ராஜாவின் இருதயம் குழம்பி அவன் தன் ஊழியக்காரரை அழைத்து, நம்முடையவர்களில் இஸ்ரேலின் ராஜாவுக்கு உளவாய் இருக்கிறவன் யார் என்று நீங்கள் எனக்கு அறிவிக்க மாட்டீர்களா என்று கேட்டான். இதனால என்னாச்சுன்னா, சீரிய ராஜாவுக்கு குழப்பம். ஏன்னா நான் இவர் வந்து தன்னுடைய ஊழியக்காரரோட, ஊழியக்காரன்னா பார்த்தீங்கன்னா அதில் முக்கியமான இந்த ராஜாக்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படையெடுப்பு இந்த காரியங்களெல்லாம் கூத்து ஆலோசனை பண்ணும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக தான் ஆலோசனை பண்ணுவாங்க. ஏன்னா அந்த காலங்களில் தொடர்ந்து அந்த காலங்கள் தொட்டு என்ன இருக்குன்னா, இந்த உளவு படை இருக்கு, ஒற்றர்கள் படை இருக்கு. அப்போ பாருங்க, இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா நிறைய இராணுவங்களில், அதாவது அந்த இராணுவத்துக்குள்ளேயே எதிரி நாட்டு இராணுவ வீரர்கள் ஊடுருவி போய் அவங்க நாட்டிலேயே வாழ்ந்து அங்கேயே அவங்க பிரஜையாகவே இருந்து அந்த நாட்டில் நடக்கக்கூடிய சம்பவங்களை தன்னுடைய நாட்டுக்கு சொல்லுவாங்க. இப்படியே நிறைய நடக்குது. அப்படி இருக்கும்போது இந்த ஒரு காரியத்தின் நிமித்தமாக ராஜா வந்து சிரிய ராஜா குழம்புறாரு. எப்படி நாம வந்து ஆலோசனை செய்யறது நமக்குள்ளதான் பண்றோம், இது எப்படி அந்த இஸ்ரேல் ராஜாவுக்கு தெரியுது அப்படின்னு இருதயம் குழம்பி அவன் தன் ஊழியக்காரர் அழைச்சு என்ன பண்ணா பாருங்க, நம்முடையவர்களில்
இஸ்ரேல் ராஜாவுக்கு யாரோ ஒருத்தர் உளவாளியா இருக்கிறான். யார் உளவு சொல்றது? நீங்க எனக்கு அறிவிக்கணும் அப்படின்னு கேட்கிறார். நீங்க அறிவிக்க மாட்டீங்களா அதுக்கு அப்படின்னு கேட்கிறாரு. யாருங்க உளவாளி இருக்கிறான்? அவன் நம்ம ரகசியமா ஆலோசனை பண்றதெல்லாம் அங்க சொல்லிட்டு இருக்கிறான். அது யாரு? நீங்க எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சீரிய ராஜாவை தன்னுடைய ராணுவ வீரர்களிட்ட கேட்கிறாரு. தன்னுடைய முக்கிய சொல்லிட்டு கேட்கிறாரு. அப்ப என்ன நடக்குது பாருங்க. அடுத்து 12ஆம் வசனம் 13ஆம் வசனம். 2 ராஜாக்கள் 6, 12, 13. அப்பொழுது அவன் ஊழியக்காரரில் ஒருவன், அப்படி இல்லை, என் ஆண்டவனாகிய ராஜாவே, நீர் உம்முடைய பள்ளி அறையிலே பேசுகிற வார்த்தைகளையும் இஸ்ரேலில் இருக்கிற தீர்க்கதரிசியாகிய எலிசா இஸ்ரேலின் ராஜாவுக்கு அறிவிப்பான் என்றான். அப்பொழுது அவன், நான் மனுஷரை அனுப்பி அவனை பிடிக்கும்படி நீங்கள் போய் அவன் எங்கே இருக்கிறான் என்று பாருங்கள் என்றான். அவன் தோத்தானில் இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்டது. பாருங்க, இப்ப ஊழியக்காரர் அங்க ராஜா கேட்டிருக்கும்போது, சீரிய ராஜா கேட்கும்போது அங்கிருந்த அவருடைய ஊழியக்காரர் வந்து என்ன சொல்றாருன்னா, அப்படி இல்லை, இங்க யார் உளவாளிகள் யாரும் இல்லை, நீ இங்க நம்ம மேல சந்தேகப்பட வேண்டாம். என் ஆண்டவனாகிய ராஜாவே, நீர் வந்து உம்முடைய பள்ளி அறையில பேசுகிற வார்த்தைகளையும் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய தீர்க்கதரிசியாகிய எலிசா இஸ்ரேல் ராஜாவுக்கு அறிவிப்பான். அப்ப பாருங்க, ராஜா வந்து தன்னுடைய பள்ளி அறையில பேசக்கூடிய காரியங்கள் கூட, பள்ளி அறை என்பது ராஜாவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப, அதாவது அவருடைய தனிப்பட்ட பிரவேசியான இடம். அங்க பேசக்கூடிய வார்த்தைகள் கூட எலிசா தீர்க்கதரிசிக்கு தெரிஞ்சிடும். அப்படி விஷயத்த அந்த ஒரு ஊழியக்காரன் சொல்றாரு. அப்ப எலிசா தான் இத்தனைக்கும் காரணமா? அப்ப நாம வந்து ஆலோசனை செய்யக்கூடிய ஆலோசனைகள் வந்து அந்த இஸ்ரேல் ராஜாவுக்கு போகுதுன்னா அதுக்கு காரணம் வந்து எலிசா தானா அப்படின்னு என்ன பண்ண தெரியுங்களா அந்த ராஜா, சிரியா ராஜா. அப்ப நம்ம வந்து நம்முடைய டார்கெட்டு எலிசாவா இருக்கட்டும், இவனை பிடிச்சோம்னா நம்ம இஸ்ரேல் பிடிச்ச மாதிரி அப்படின்ட்டு. அப்பொழுது அவன் என்ன பண்ண பாருங்க, நான் மனுஷரை அனுப்பி அவனை பிடிக்கும்படி, அவனை பிடிச்சதுக்கு நீங்க போய் என்ன பண்ணுங்கன்னா அவன் எங்க இருக்கிறான்னு பாருங்க, நான் என்னுடைய போர் வீரர்கள் அனுப்பி நான் பிடிக்கிறேன், அவன் எங்க இருக்கிறான்னு பாருங்க அப்படின்னு சொன்னோன்னா இவங்க போய் எலிசா தீர்க்கதரிசி எங்க இருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்த வந்து அவங்க பார்க்குறாங்க. பார்க்கும்போது அவன் வந்து யாருன்னா எலிசா தீர்க்கதரிசி எங்க இருக்கிறாருன்னா தோத்தான் அப்படிங்கிற இடத்துல இருக்காரு. ராஜா கிட்ட போய் சொல்றாங்க, சிரியா ராஜா கிட்ட, அவன் எலிசா வந்து தோத்தான்ல இருக்காரு அப்படிங்கிற விஷயம் வந்து சிரியா ராஜாவுக்கு தகவல் போகுது. அந்த தோத்தான் அப்படிங்கிறது வந்து என்னன்னா ஒரு மலைப்பிரதேசம், மலை மேல இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு பட்டணம்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ அந்த மலைப்பிரதேசம் தான் அந்த தோத்தான். இப்போ எலிசா வந்து தோத்தான்ல இருக்கிறாங்கிற விஷயத்த வந்து சிரியா ராஜா கேள்விப்பட்டு அவர் என்ன பண்ணாருங்களா, ஒரு பெரிய படை, தன்னுடைய படையை வந்து ஒரு பெரிய படையை அனுப்புறாரு. சிரியா ராஜா மலையில் இருக்கக்கூடிய அந்த தோத்தான் மலையில் இருக்கக்கூடிய அந்த எலிசாவை பிடிக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய இராணுவத்தை அனுப்புறாரு. பாருங்க, ஒரு ஒத்தையால பிடிக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய இராணுவத்தை அனுப்புறாரு. அப்ப மிகப்பெரிய இராணுவம் வந்து அங்க போய் எலிசாவை பிடிக்கிறதுக்காக போகுது. இப்ப அன்பான சகோதரரை பார்க்கும்போது அங்க பாருங்க, அடுத்தது பார்க்கும்போது அங்க பெரிய இராணுவம் போயாச்சு. இராணுவம் போய் அங்க எலிசாவை பிடிக்க போகுது. அது 14ஆம் வசனம் வாசிக்கும் போது, அப்பொழுது அவன் அங்கே குதிரைகளையும் ரதங்களையும் பலத்த இராணுவத்தையும் அனுப்பினான். பாருங்க, ஒரு மனுஷனை பிடிக்கிறதுக்காக குதிரை வீரர்கள், ரதங்கள் மற்றும் பலத்த இராணுவம் அப்படின்னு நடத்த பெரிய இராணுவத்தை, தன்னுடைய இராணுவத்தையும் அனுப்புறாரு. இப்ப அவர்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ராக்காலத்துல அந்த பட்டணத்தை வந்து வளைச்சு கொண்டாங்க. அந்த தோத்தானுக்கு வந்தாச்சு. தோத்தான் மலைப்பிரதேசம், மலை மேல கூடிய பெரிய பட்டணம். அந்த பட்டணத்தை வந்து சுத்தி வளைச்சிட்டாங்க. சுத்தி வளைச்சாச்சுங்களா. இப்போ தேவனுடைய மனுஷனுடைய வேலைக்காரன் வந்து அதிகாலமே எழுதுறாரு. தேவனுடைய மனுஷனுடைய வேலைக்காரன் வந்து அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படும் போது இதோ இராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். இது அதிகாலை நைட்டு தூங்கிட்டாங்க. எலிசா கொடுக்குறவங்களாம் தூங்கிட்டாங்க. காலையில எழுந்து எலிசாவுடைய வேலைக்காரன் வந்து அப்படியே எழுந்து பார்க்கும்போது அந்த மலையை சுற்றிலும் நிறைய ராணுவ வீரர்கள், குதிரைப்படை, தேர்ப்படை, இப்படி நிறைய இருக்குது பாருங்க. இப்ப என்னாச்சுன்னா இராணுவமும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். உடனே அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வோம்? எலிசா கிட்ட ஓடுறார் வேலைக்காரன். ஐயோ என் ஆண்டவனே, நம்ம என்ன செய்வோம்? இப்படி வந்து சீரியர்கள் நம்மளை சுத்தி வளைச்சிட்டாங்களே, அவ்வளவுதான், நம்ம தப்ப முடியாது அப்படிங்கிற மாதிரி, ஐயோ என் ஆண்டவனே நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு எலிசா கிட்ட போய் சொல்றாரு. பாருங்க, இவர் பயந்து நடுங்கி அங்க எலிசா சொல்லும்போது எலிசா என்ன சொல்றாரு பாருங்க, 16ஆவது வசனம். அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். பாருங்க, அதாவது மிகப்பெரிய பலத்த இராணுவம் அவருடைய இருக்கக்கூடிய இடத்த சூழ்ந்து நிற்கும் போது எலிசா சொல்றாரு, கூட பயப்படாத, நீ பயப்படாதன்னு தன்னுடைய வேலைக்காரன் சொல்றாரு. அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருப்பவர்கள் அதிகம் அப்படிங்கிறார்.
அங்க அவ்வளோ பலத்த ராணுவம் வந்து நிற்குது. இப்போ எலிசா சொல்றாரு, அவரோடு இருப்பவர்களை காட்டிலும் நம்மோடு இருப்பவர்கள் அதிகம் அப்படின்னு சொல்லும்போது அந்த வேலைக்காரனுக்கு பாருங்க குழப்பமாகுது. என்ன சொல்றாரு நம்ம எஜமான்? என்ன சொல்றாரு? அவர்களோடு இருப்பவர்களை காட்டி நம்மளோட இருக்கிறது அதிகமா? நம்மளோட இருக்கிறது யார் இருக்கிறாங்க? ஒருத்தர் காணோம், நம்ம தான் கொஞ்சம் பேர் இருக்கிறோம். அப்போ இவர் எப்படி சொல்றார் அப்படின்னு வேலைக்காரனுக்கு குழப்பமா இருந்துச்சு. அப்போ எலிசா சொல்றாரு, 2 ராஜாக்கள் புஸ்தகத்துல 6ஆம் அதிகாரம் 17வது வசனம் வாசிக்கலாம். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்னிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். பாருங்க, அப்ப எலிசா வந்து பயப்படாதன்னு சொன்னார் தன் வேலைக்காரன். பயப்படாத, அவளோட இருப்பவர்களை காட்டிலும் நம்மோடு இருப்பவங்க அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு தேவனத்துல ஜெபம் பண்றார் எலிசா. கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளுங்கிறார். இவன் கண்ணை திறந்தருளுங்க அப்படிங்கிறார். அப்ப அந்த நேரத்தில் தேவன் என்ன செஞ்சாரு பாருங்க, அந்த கர்த்தர் அவன் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். அவன் கண்ணை திறந்த உடனே அவனுக்கு தெரியுது. என்ன தெரியுதுன்னா, இதோ எலிசாவை சுற்றிலும் அந்த மலை முழுவதும் எத்தனை பேர் இருக்காங்கன்னா அக்கினிமயமான குதிரைகள், அப்புறம் ரதங்கள், அந்த மலை முழுவதும் நிறைஞ்சிருக்கிறத அவன் கண்டான் வேலைக்காரன். அப்பதான் கண்ணு தெரியுது. எப்படி பாருங்க, இந்த மாதிரி இந்த படத்துல இருக்கிற மாதிரி அந்த மலை முழுவதும் அக்கினிமயமான குதிரைகள் ரதங்கள் நிறைய மலை முழுவதும் நிறைஞ்சிருக்கிறாங்க. அப்ப பாருங்க, அந்த சிரியா ராஜாவுடைய படைகள் வந்து அந்த மலையை சுற்றிலும் தான் கீழே நிற்கிறாங்க, நிறைய பலத்த ராணுவம். ஆனா அவங்களை காட்டிலும் மலை முழுவதுமே தேவனுடைய அந்த ராணுவத்தை நிறுத்தி வச்சிருக்கார். அக்கினிமயமான குதிரைகள் ரதங்கள் எல்லாம் நிறைஞ்சிருக்குது. எப்படி இருக்கும்? இதை பார்த்துட்டு எலிசாவுடைய வேலைக்காரன் வந்து மரண போயிட்டார். அப்ப அன்பான சகோதரனை நான் பார்க்கிறோம், அவனுக்கு அதுக்கு முன்னாடி தெரியல. அதுக்கு முன்னாடி யார் தெரிஞ்சாங்கன்னா, சிரியா ராஜாவும் சிரியா ராஜாவுடைய படை, அவருடைய படை வீரர்கள், குதிரைப்படை, ரதப்படை, அந்த மலை முழுவதும் நிறைஞ்ச அந்த சுத்தியில் இருக்கிற அதுதான் தெரிஞ்சது எலிசாவின் வேலைக்காரனுக்கு. அதனால பயந்து, ஐயோ ஆண்டவனே, நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு. இப்ப எலிசா தேவனே, இவன் பார்க்க முடியும், இவன் கண்களை திறந்தார். அப்ப அதுக்கு முன்னாடியே எலிசாவுக்கு ஏன் பயப்படாதுன்னு சொல்றார்? எலிசாவுக்கு தெரியும் அங்க தேவனுடைய பாதுகாப்பு இருக்குங்கிறத. அதான் அன்பான சகோதரர்களே, அடுத்த சிலையில பார்க்குற எலிசா பார்க்கக்கூடிய பார்வை வேற, நம்ம பார்க்குற அந்த வேலைக்காரன் பார்க்கக்கூடிய பார்வை வேற. எலிசா பார்க்குற பார்வை பாருங்க, பயப்படல. அவர் தேவனுடைய பாதுகாப்பு இருக்கிறத அவர் உணர்ந்துட்டார். ஆனா வேலைக்காரன் பாருங்க, ஐயோ நாம தான் இருக்கிறோம், நம்மளை சுற்றி எதிரிகள் வந்தாச்சு, நம்ம என்ன செய்ய போறோம், ஐயோ அவ்வளோதான் முடிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்போ அன்பான சகோதரர் பாருங்க, தேவனுடைய ஊழியக்காரங்க நம்மங்கிறத மறந்துட்டார். அன்பான சகோதரர் அடுத்த சைடில் பார்க்க, தேவன் மீது வைத்திருக்கக்கூடிய விசுவாசத்துல இருவருக்கும் வித்தியாசம் உண்டு. பாருங்க, தேவன் மேல வைத்திருக்கக்கூடிய விசுவாசம் எலிசா பதறவே இல்லை. வேலைக்காரன் பதறி, ஐயோ நானவனே என்ன செய்வோம் அப்படின்னு புலம்பக்க ஆரம்பிச்சிட்டார். ஆனா எலிசா பயப்படாத அப்படிங்கிறார். கேஷுவலா சொல்றாரு, பயப்படாத, அவங்களோட காட்டு நம்மோட இருக்கிறவங்க அதிகம் அப்படிங்கிறார். அப்போ அன்பான சகோதரர்களே, விசுவாச குறைச்சல் வந்து ஊழியக்காரனுக்கு, அந்த எலிசாவின் வேலைக்காரனுக்கு விசுவாச குறைச்சல் இருக்கு. பாருங்க, விசுவாசம் அவனுக்கு இல்லை, எலிசாவிட்ட விசுவாசம் இருந்துச்சு. அன்பான சகோதரர்களே, நம்ம தேவன் என்ன சொல்றாருன்னா, நம்மளையும் விசுவாசம் அப்படிங்கிற கண் வழியாக பாருங்கிறார். நமக்காக அவர் பார்க்க முடியாத ஒரு படை நின்று கொண்டிருக்குது என்பதை விசுவாசிக்கணும். நமக்கும் பாருங்க அன்பான சகோதரர்களே, நிறைய சந்தர்ப்பங்கள்ல நாம் பாருங்க இந்த ஆவிக்குரிய ஓட்டத்தில் ஓடிட்டு இருக்கிறோம். நம்ம தனித்து விடப்பட்ட சூழ்நிலையில நம்ம விடப்பட்டதா நம்ம ஃபீல் பண்ணுவோம். நமக்கு உதவி செய்யறதுக்கு ஒருத்தரும் இல்லை, நமக்கு மிகப்பெரிய ஆபத்து சூழ்ந்திருக்கு, அவ்வளவுதான், இதுக்கு மேலே என்ன ஒண்ணுமே முடியாது, முடிஞ்சிருச்சு அப்படி நம்ம நினைச்சா அது நம்ம விசுவாச குறைச்சல். அந்த மலை சுற்றிலும் அவ்வளோ போர் வீரர்கள், குதிரைப்படை மற்றும் அங்கே ரதம் எல்லாம் சூழ்ந்து நிற்கும் போது, பலத்தராலும் சூழ்ந்து நிற்கும் போது எலிசாவுக்கு பயம் இல்லை. ஆனால் எலிசாவின் வேலைக்காரனுக்கு விசுவாச குறைச்சா அவனுக்கு பயம். அது மாதிரி தான் அன்பான சில சந்தர்ப்பங்கள் நமக்கும் நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நம்ம தனிமையாக நம்ம ஃபீல் பண்ணுவோம். நான் அந்த நேரத்தில் நமக்கு நிறைய நெருக்கடிகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் வரும்பொழுது ஐயோ அவ்வளோதான், நம்ம இதிலேயே முடிஞ்சிட மாட்டாங்க நம்ம நினைப்போம். ஆனால் தேவன் அவருடைய பிள்ளைகளுக்காக பாருங்கன்னா, நம்ம பார்க்க முடியாத ஒரு பெரிய பாதுகாப்பு படையே வச்சிருக்கார். பெரிய பாதுகாப்பு படையே வச்சிருக்கார் தேவன் நமக்காக.
அப்போ இது வந்து விசுவாச கண்களை பார்த்தா தெரியும். அந்த வேலைக்காரனுக்கு விசுவாச குறைச்சல், அதனால அவனுக்கு கண்ணு தெரியல. மிகப்பெரிய பாதுகாப்பு தேவன் கொடுத்துருக்காருங்கிற விஷயமே அவனுக்கு தெரியல. அப்போ எலிசா வந்து ஜெபம் பண்ணி கர்த்தாவே கண்களை திறந்தருள்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் தேவன் கண்ணை திறந்தார். திறந்ததுக்கு அப்புறம் தான் பார்க்குறாரு அந்த மலை முழுவதும் அக்கினிமயமான குதிரைகள். எப்படி இருக்கும்? எதிரியினுடைய படையில சாதாரண குதிரைகள், இங்க அக்கினிமயமான குதிரைகள், அக்கினிமயமான ரதங்கள். எப்படி இருக்கும்? யாராச்சும் நெருங்க முடியுமா? நெருப்பு பக்கத்தில் யாரும் நெருங்க முடியாது. இப்படியாக அன்பான சோதரர் சொல்ல அங்கே வந்து பார்த்தீங்கன்னா தேவன் அவருடைய பிள்ளைகளுக்கு அங்கே ஒரு பாதுகாப்பு வச்சார், பாதுகாப்பு கொடுத்துருந்தார். யாரும் அங்கே வந்து நெருங்க முடியாது. அக்கினிமயமான குதிரைகள் மத்தியில் யார் நெருங்க முடியும்? அக்கினிமயமான ரதங்கள் மத்தியில் யார் நெருங்க முடியும்? அக்கினி பக்கத்தில் போகவே முடியாது. இப்படியாக ஒரு பெரிய பாதுகாப்பு படையை அங்கே தேவன் வச்சிருந்தார். இப்போ இந்த சூழ்நிலையில் வர அன்பான சோதரர் நம்ம வந்து பார்க்குறோம். அடுத்தது என்ன நடக்குது? 2 ராஜாக்கள் புத்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 18வது வசனம். அவர்கள் அவனிடத்தில் வருகையில் எலிசா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, இந்த ஜனங்களுக்கு கண்மயக்கம் உண்டாகும்படி செய்யும் என்றான். எலிசாவுடைய வார்த்தையின்படியே அவர்களுக்கு கண்மயக்கம் உண்டாகும்படி செய்தார். பாருங்க, இப்ப அன்பான சகோதரர்களே, அடுத்தது என்ன நடக்குதுன்னா, எலிசா வந்து அவர்கள் அவனிடத்தில் வருகையில், பாருங்க அந்த படை நெருங்கி வந்தாச்சு. படை நெருங்கி வந்தோன்னா எலிசா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்றார். இந்த ஜனங்களுக்கு கண்மயக்கம் உண்டாகும்படி செய்யும் அப்படின்னு ஜெபம் பண்றார். விண்ணப்பம் பண்ணி இந்த ஜனங்களுக்கு கண்மயக்கம் உண்டாகும்படி செய்யுங்கிறார். அப்ப எலிசாவின் வார்த்தையின் பிரகாரமாக தேவன் என்ன செஞ்சார்னா, அந்த சீரியர்களுடைய படை வீரர்களுக்கு படைக்கு கண்மயக்கத்தை உண்டாகும்படி செஞ்சிட்டார். கண்மயக்கம் உண்டாயிடுச்சு. அப்ப கண்மயக்கம் என்னங்க? ஒரு கண்ணை மூடுனா என்ன, ஒண்ணுமே என்ன நடக்குன்னு தெரியாது. அந்த மாதிரி ஒரு மயக்கத்துக்குள்ள போயிட்டாங்க. பாருங்க, எலிசா வந்து சிறிய நாட்டு படையினுடைய சிறிய நாட்டு படையினுடைய கண்களை வந்து மூட சொல்றார். இதனால எலிசாவின் ராணுவத்தினுடைய அதாவது எலிசாவின் கட்டுப்பாட்டுக்குள்ள அந்த ராணுவம் போயிடுச்சு. இதனால வந்து பாத்தீங்கன்னா இங்க யார் கட்டுப்பாட்டில் வந்துட்டாங்கன்னா, சிறிய ராஜாக்களுடைய படை வீரர்கள் எலிசாவின் கட்டுப்பாட்டில் வந்துட்டாங்க. அதனால வந்து சிறிய ராஜாவோட கட்டுப்பாட்டில் இருந்து எலிசாவின் கட்டுப்பாட்டுக்குள்ள இவங்க வந்துட்டாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். எலிசாவின் கட்டுப்பாட்டுக்கு, ஏன்னா கண்மயக்கம் வந்தாச்சு அப்படின்னு என்ன, இவருடைய கட்டுப்பாட்டுக்கு வந்துட்டாங்க, எலிசாவுடைய கட்டுப்பாட்டுக்கு வந்துட்டாங்க. சிறிய ராஜாவுக்கு தகவல் சொல்ல நிறுத்திட்டாங்க. சரிங்களா? அப்போ என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கும்போது எலிசா இவங்களை வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டு எடுத்துட்டு அடுத்து என்ன சொல்ற பாருங்க, 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 19வது வசனம். அப்பொழுது எலிசா அவர்களை நோக்கி, இது வழி அல்ல, இது பட்டணமும் அல்ல. என் பிறகே வாருங்கள், நீங்கள் தேடுகிற மனுஷனிடத்தில் நான் உங்களை வழிநடத்துவேன் என்று சொல்லி அவர்களை சமாரியாவுக்கு அழைத்து கொண்டு போனான். பாருங்க, இப்போ எலிசா வந்து எலிசாவை பிடிக்கத்தான் வந்திருக்கிறாங்க. யாரு? அந்த சிரியா ராஜாவுடைய படை வீரர்கள். அப்போ எலிசா அந்த படை பலத்த ராணுவத்திட்ட சொல்றாரு, அவர்கள் சொல்றாரு, இது வழி அல்ல, இது வழி அல்ல, நீங்க வழி மாறி வந்துட்டீங்க, இது பட்டணமும் அல்ல அப்படிங்கிறது. என் பின்னே வாருங்கள், நீங்கள் தேடுகிற மனுஷன் உங்களை வழி நடத்துங்கிறார். அப்ப நீங்க தேடுற மனுஷன் யாருன்னா எலிசா. அவர் தான் சொல்றாரு, நான் நீங்க தேடிட்டு இருக்கீங்க பாத்தீங்களா, அந்த மனுஷனுக்கு வழி நடத்திட்டு போறேன் அப்படின்னு. பாருங்க, எலிசா சொல்றதை கேட்டு அவங்க அப்படியே எலிசா பின்னாடியே போறாங்க. பிடிக்க வந்து எலிசாவை தான், ஆனா அவர் பின்னாடியே அந்த ராணுவம் போகுது. போயிட்டு எங்க போகுதுன்னா சமாரியாவுக்கு போகுது. சமாரியாங்கிறது என்னங்க? சமாரியாங்கிறது என்ன? இஸ்ரேல் தேசத்தினுடைய தலைநகரம், கேபிட்டல். பாருங்க, ராஜ்யம் சாலமோனுக்கு அப்புறம் 2ஆ பிரிஞ்சிருச்சு. சாலமோனுடைய பையன் அவர் தலைமையில வந்து ரெகோபயாம் தலைமையில யூதா ராஜ்யம், அது தலைநகர் வந்து ஜெருசலேம். அதே சாலமோனுடைய படை தளபதி யெரொபெயாம், அவன் மேல 10 கோத்திரம் போய் அது வந்து இஸ்ரேல் ராஜ்யம், அது தலைநகர் சமாரியா. அப்ப சமாரியா கேபிட்டல்னா, கேபிட்டல் எவ்வளவு, அந்த தலைநகரில் எவ்வளவு பாதுகாப்பு இருக்கும். அந்த இஸ்ரேல் ராஜா வந்து அங்க தன்னுடைய ராணுவத்தை பலப்படுத்தி அவன் அரண்மனை எல்லாம் அங்கதான் இருக்கு. அப்ப பாருங்க, இப்ப எலிசா எங்க கொண்டு வந்துட்டார் பாருங்க, அந்த படை அப்படியே நடத்தி கொண்டு வந்து சமாரியா கொண்டு வந்துட்டார். சமாரியா காலத்துக்கு கொண்டு போனான் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இப்ப அங்க வந்து அந்த பலத்த ராணுவத்தையும் எங்க வந்தாச்சுன்னா, எலிசா வந்து அவர்களை இஸ்ரேல் நடுவில் உள்ள சமாரியாவில் கொண்டு வந்து நிறுத்திட்டார். சமாரியா வந்து நிறுத்தியாச்சு. இப்ப என்ன நடக்குது பாருங்க, 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 20வது வசனம். அவர்கள் சமாரியாவில் வந்தபோது எலிசா, கர்த்தாவே, இவர்கள் பார்க்கும்படிக்கு இவர்கள் கண்களை திறந்தருளும் என்றான். பார்க்கும்படிக்கு கர்த்தர் அவர்கள் கண்களை திறக்கும் போது இதோ இவர்கள் சமாரியாவின் நடுவே இருந்தார்கள். பாருங்க, இப்ப அங்க என்ன ஆச்சுன்னா, சமாரியாவுக்கு வந்தாச்சு.
இப்போ எலிசா என்ன பண்றாருன்னா, கர்த்தாவே இவர்கள் பார்க்கும்படி இவர்கள் கண்களை திறந்தார். அதுவரை கண் மயக்கம். இப்போ சமாரியாவுக்கு தலைநகரில் வந்து நிற்கும் போது சொல்றாரு, இவங்களுடைய கண்களை போற திறங்க தேவனேங்கிறார். இப்போ பார்க்கும்போது உடனே கர்த்தர் வந்து அந்த சிரியா இராணுவத்தினுடைய கண்களை பூரா திறக்கிறார். திறக்கும்போது அவங்க எங்க இருக்கிறாங்கன்னா, சிரியா இராணுவம் கண்முழிச்சு பார்க்குற மாதிரி பார்க்குறாங்க. பார்க்கும்போது சமாரியாவில் நிற்கிறாங்க. சமாரியாவும் நடுவே இருக்கிறாங்க. எப்படி இருக்கு பாருங்க, இவங்க எப்படி இருக்காங்கன்னா பாருங்க, அடுத்த சைடில் பார்க்க அதாவது எலிசா வந்து சமாரியாவுக்கு கொண்டு வந்துட்டார், தலைநகருக்கே கொண்டு வந்துட்டார். அப்போ பாருங்க, இவர் 3 முறை எலிசா வந்து ஜெபம் பண்றார். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஊழியக்காரருடைய கண்கள் திறப்பதற்காக. ஊழியக்காரனுடைய கண் முதல்ல அந்த தோத்தானுங்கிற அந்த மலைப்பட்டணத்தை முழுவதும் இந்த சீரியர்கள் சூழ்ந்து இருக்கிறாங்க. அப்போ எலிசாவின் வேலைக்காரன் வந்து, ஐயோ ஆண்டவனே நாம் என்ன செய்வோம்னு சொல்லும்போது உடனே வந்து இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தாலும் ஜெபம் பண்றான். இது முதல் ஜெபம். அடுத்தது 2வது ஜெபம் என்னன்னா, இந்த சிறிய இராணுவத்துடைய கண்களை மூடணும், கண்மயக்கம் உண்டாகும்படி செய்யுங்கிறார். இது 2வது ஜெபம். 3வது அவளை சமரியா வந்தோடனே தேவனே இவங்களுடைய கண்ணை திறங்குங்கிறார். இது 3வது ஜெபம் பார்க்குறோம், கண்களை திறப்பது. இப்போ என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கும்போது இவர்கள் வந்து இந்த சீரியர்களுடைய இராணுவம் இஸ்ரேல் தேசத்தினுடைய தலைநகருக்கே வந்தாச்சு. அப்போ தலைநகரில் வந்து பார்க்கும்போது பாருங்க என்ன ஆச்சுன்னு சொல்லி பார்க்கும்போது அங்கே இராணுவம் இஸ்ரேல் ராஜா தன்னுடைய இராணுவத்தை வச்சிருப்பார். இப்போ என்ன சொல்றாரு பாருங்க, 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். இஸ்ரேலின் ராஜா அவர்களை கண்டபோது எலிசாவை பார்த்து, என் தகப்பனே, நான் அவர்களை வெட்டி போடலாமா என்று கேட்டான். இப்போ இஸ்ரேலின் ராஜா அங்க சமரியால இருக்காரு. அவர் கேட்கிறார் எலிசா கிட்ட, அதாவது எலிசா வந்து அந்த சிறிய இராணுவத்தை கொண்டு வந்துட்டார், தன்னோட இடத்துக்கு கொண்டு வந்துட்டார். இப்போதான் கண்மயக்கமே வருது, கண்மயக்கம் தெளியுது. இப்போ இஸ்ரேல் ராஜா கேட்கிறார், என் தகப்பனே நான் இவங்களை வெட்டி போடட்டா அப்படின்னு கேட்டோன்னே எலிசா சொல்றாரு, என்ன சொல்றாரு பாருங்க, வெட்டி போட சொல்றாரு, என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். 2 ராஜாக்கள் 6:22. அதற்கு அவன், நீர் வெட்ட வேண்டாம், நீர் உம்முடைய பட்டயத்தாலும் உம்முடைய வில்லினாலும் சிறையாக்கி கொண்டவர்களை வெட்டுகிறீரோ? இவர்கள் புசித்து குடித்து தங்கள் ஆண்டவனிடத்துக்கு போகும்படிக்கு அப்பமும் தண்ணீரும் அவர்களுக்கு எதிரில் வையும் என்றான். பாருங்க, இங்க வெட்டுட்டான்னு கேட்கும்போது எலிசா சொல்ற, வெட்ட வேண்டாம், நீ வந்து இவங்களை உன்னுடைய வில்லினாலும் பட்டயத்தினாலும் இவங்க ஜெயிச்சியா? இல்லை இல்லை, தேவன் தானே இங்கே கூட்டு வந்தாரு. அதனால வந்து இவங்களை புசித்து குடித்து நல்லா சந்தோஷமா சாப்பிட்டு இவங்க தன்னுடைய தேசத்துக்கு போட்டு நீ வந்து இவர்களுக்கு அப்பமும் தண்ணீரும் அவளுக்கு எதில் வையும்னார். நல்லா சாப்பிட்டு போட்டுன்னு சொல்லி பெரிய விருந்து வைக்க சொல்றாரு. இப்போ பாருங்க அன்பான சோரசில், நீ அவங்களை வெட்ட வேண்டானார், ஒரு பெரிய விருந்தை ஏற்பாடு பண்ணினார். சிரியா இராணுவத்துக்கு ஒரு பெரிய விருந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்து அனுப்பிவிடுனார். அதே மாதிரி அவங்க விருந்து சாப்பிட்டு தங்களுடைய தேசத்துக்கு போனாங்க. அதுக்கப்புறம் பாருங்க, வசனம் படிக்கும்போது அடுத்த வசனத்தில் பார்க்கும்போது, அதாவது அவர்கள் வந்து மீண்டும் வந்து அவங்க அந்த தேசத்துக்கு மீண்டும் திரும்பி வரல. அதாவது யாருன்னா இந்த படை வந்து மீண்டும் திரும்பி வரலன்னு சொல்லி பார்க்குறோம், போயிட்டாங்க. அதில் 23ஆம் வசனத்தை படிக்கும்போது, அப்பொழுது அவர்களுக்கு பெரிய விருந்து பண்ணி, இஸ்ரேல் ராஜா எலிசா சொல்லி பேச்சு கேட்டு பெரிய விருந்து பண்றாரு. பெரிய விருந்து பண்ணி அவர்களை புசித்து குடித்த பின்பு அவளை அனுப்பிவிட்டான். அவர்கள் தன் நாடோடத்துக்கு போய்விட்டார்கள். சீரியரின் தண்டுகள் இஸ்ரேல் தேசத்தில் அப்புறம் வரவில்லை. அதுக்கப்புறமா சீரியர்களுடைய தண்டு அந்த இஸ்ரேல் தேசத்து மேலே மறுபடி வரவே இல்லை. ஏன்னா இஸ்ரேல் ராஜா விட்டதே பெருசு, அத்தனை பேர்த்தை வெட்டி போனதுதான் பலத்த ராணுவம் அங்கேயும் மடிஞ்சு போயிருக்கு, மிகப்பெரிய சேதமா இருக்கு. அதுக்கு பின்னாடி வந்து அந்த சீரியர்கள் வந்து இஸ்ரேல் தேசத்தோட படையெடுத்து வரவே இல்லைன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ அன்பான சகோதரர்களே, இது வந்து எதை அடையாளப்படுத்துகிறது? இது ஒரு நிழலான காரியம் தான். பழைய ஏற்பாட்டு நடந்த சம்பவங்கள் எல்லாம் நமக்கு எப்படி இருக்கு? அவளுக்கு திருஷ்டாந்தெல்லாம் நடந்துச்சு, உலகத்து முடிவு காலத்தில் நமக்கு இது எச்சரிப்பு உண்டாக முடியாது. அப்போ இது வந்து அவர்களுக்கு திருஷ்டாந்தமாக நடந்துச்சு. முன்பு எழுதிக்கிறதுலாம் நம்ம ரோமனில் படிக்கிறோம்ல, அவர்களுக்கு அவங்களுக்கு நடந்ததெல்லாம் நமக்கு எப்படி இருக்குது? முன்பு எழுதிக்கிறதுலாம் நமக்கு போதனையாக இருக்கு, நமக்கு இது போதனையா படிப்பினையா இருக்கு. அப்போ அன்பான சார், இதில் நம்ம என்ன படிப்பினைன்னு சொல்லி பார்க்கும்போது, இஸ்ரேல் தேசம் தேவனுடைய தேசம். அங்கே வந்து பார்க்கும்போது சீரியர்கள் படையெடுத்து வர்றாங்க. அப்போ சீரிய இராணுவம் படையெடுத்து வருது. தொடர்ந்து சீரியா வந்து பார்த்தீங்கன்னா சீரியர்கள் வந்து இஸ்ரேல் தேசத்துக்கு ஜென்ம விரோதிகள் இருக்கிறாங்க. அடிக்கடி யுத்தங்கள் நடந்துகிட்டே இருக்கு. இப்போ இது ஃபைனலாக நடக்கக்கூடிய யுத்தம். அதுக்கப்புறம் சீரியர்களுடைய படை வந்து வரவே இல்லை இஸ்ரேல் தேசத்து மேலே. அப்போ இது எதை அடையாளப்படுத்துகிறதுன்னு சொல்லி பார்க்கும்போது அன்பான சகோதரர், சீரிய தேசத்து மேலே இஸ்ரேல் இராணுவம் வந்தது. இது வந்து 3ஆம் உலகப் போரை அடையாளப்படுத்துகிறது அன்பான சகோதரர். அப்போ இந்த 3ஆம் உலகப் போர் என்பது ஒரே நாளில் துவங்காது.
மூன்றாம் உலக போருங்கிறது ஒரே நாள் துவங்காது. காரணம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது இது படிப்படியாக தான் நடந்துட்டு இருக்கு. இது பார்த்தீங்கன்னா இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூன்றாம் உலக போற நோக்கில் இந்த உலகம் போயிட்டு இருக்கு. அதுவும் இஸ்ரேல் மையமாக வச்சு தான் வருங்கிறது நம்ம ஏற்கனவே படிச்சுக்கிறோம். நிறைய பாடங்கள் நம்ம படிச்சிட்டோம். அப்போ அன்பான சகோதரர்களே, நம்ம பார்க்கிறோம் இஸ்ரேல் தேசத்துக்கு விரோதமாக, ஏன்னா அவங்க வந்து 1948 சுதந்திரம் பெற்றுக்கொண்டதிலிருந்து அவங்களுக்கு எதிராக பலத்த ஒரு எதிரிகள் கூட்டிகிட்டே இருக்கிறாங்க. ஆரம்பத்திலிருந்தே பாருங்க, இந்த 1948 முன்னாடி இருந்து அந்த முன்பு அந்த ராஜாக்கள் காலத்திலே பார்த்துட்டிங்கன்னா இஸ்ரேலுக்கு விரோதமாக பலத்த இராணுவம், அங்கே பலத்த எதிரிகள் அங்கே நிறைய இருந்தாங்க. அவங்க சுற்றில் நிறைய எதிரிகள் இருந்தாங்க. அதே மாதிரி இப்பவும் இருக்கு. அன்னைக்கு இருந்த அதே சூழ்நிலை இன்னைக்கு இருக்குன்னு சொல்லி பார்க்குற அன்பான சகோதரர்களே. அதுவும் குறிப்பாக வந்து 1948 அவங்க சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறமாக அவளுக்கு எதிராக ஒரு பெரிய கூட்டமே வளர்ந்து வந்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வளர்ந்து முடிஞ்சுட்டாங்க. அப்போ அவர்கள் எல்லாமே பாருங்க, காரணம் என்ன, அவங்களுக்கு ஒரே டார்கெட் வந்து இஸ்ரேல் தேசம்தான். இப்போ சுற்றிலும் எவ்வளவோ தேசங்கள் இருக்கு. அந்த தேசங்கள் முழுவதும் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பரம எதிரிகளாக இருக்கான்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ அவங்களுக்கெல்லாம் யார் தலைமையாக இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது சிரியா நாட்டு ராஜா நம்ம பார்க்கணும். சிரியா நாட்டு ராஜா வந்து அன்பான சகோதரர்களே யாருக்கு அடையாளமாக இருக்காருன்னு சொல்லி பார்க்கும்போது சிரியாவின் ராஜா வந்து சாத்தானுக்கு அடுத்த சைடு சிரியாவின் ராஜா சாத்தானுக்கு அடையாளமாக இருக்கார். இவர் வந்து பார்க்கும்போது ஏன்னா தேவனுடைய ஜனங்கள் மேலே அவருக்கு ஒரு கண், எப்போவுமே சாத்தானுக்கு தேவ ஜனங்கள் மேலே தான் ஒரு கண்ணா இருக்கு. அப்போ ஆரம்பத்திலிருந்தே இஸ்ரேல் ஜனங்களை வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வருவான்னு பார்த்தேன். ஆனால் அவங்க வந்து தேவனுடைய ஜனங்களாக இருந்தாங்க. இப்போ அந்த ஜனத்தை வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வரணும்னு பிரயாசப்பட்டு நிறைய காரியங்கள் அவருக்கு விரோதமாக செஞ்சார். அப்போ கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீரியா ராஜா சாத்தான் இவர் வந்து இஸ்ரேல் ஜனங்க மேலே தொடர்ந்து ஒரு கண்ணாக தான் இருக்கார். அவளுக்கு எதிரான யுத்தத்தை முடுக்கி விட்டு கொண்டே இருந்தார். தொடர்ந்து யுத்தங்கள் நடந்துட்டே தான் இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். இன்னைக்கு வரைக்கும் நடந்துட்டு இருக்குது. அப்போ பழங்காலம் தொட்டு இன்னைக்கு வரைக்கும் அந்த பிரச்சனை போயிட்டு இருக்குது. அப்போ இன்னைக்கு கொஞ்சம் சிவியராக போகுது. இன்னைக்கு என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்க்கும்போது இஸ்ரேலுக்கு விரோதமாக நிறைய யுத்தங்கள் போயிட்டு இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலப்பகுதி வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் யுத்தங்கள் போயிட்டு இருக்கு. கடந்த 2 மாதங்களுக்கு முன்பாக கூட பார்த்தீங்கன்னா ஈரான் மற்றும் இஸ்ரேலுக்கு நடந்த யுத்தங்கள் பயங்கர பெரிய அளவில் நடந்துச்சு. இப்போ 3ஆம் உலகப் போர் வந்துருச்சுன்னு நிறைய பேர் நினைச்சாங்க. ஆனால் அன்பான சகோதரர்கள் இப்படியாக வந்து சிறிய ராஜா சாத்தான் வந்து என்ன பண்ண சொல்லி உலக ராஜ்யங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறான் சாத்தான். உலக ராஜ்யங்கள் பூராமே அவன் கட்டுப்பாட்டில் தான் இருக்கு. எல்லா ராஜாக்கள் தலைவர்கள் எல்லாம் கட்டுப்பாட்டில் இருக்கிறாங்க. அப்போ எல்லா ராஜ்யங்களும் சாத்தான் கட்டுப்பாட்டில் இருந்து எல்லாரும் பாருங்க இப்போ யாருக்கு எதிராக வரப்போறாங்கன்னா இஸ்ரேலுக்கு விரோதமாக வரப்போறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ இந்த ஒரு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலப்பகுதியானது சாத்தான் வந்து இஸ்ரேல் தேசத்து மேல எல்லா படைகளையும் ஏவி விடக்கூடிய காலப்பகுதியில் வாழ்ந்துக்கிறோம். அது நடக்குது, நம்ம கண்ணு முன்னாடி பார்த்துட்டு இருக்கிறோம். எல்லா சூழ்நிலைகளும் பாருங்க இஸ்ரேலுக்கு எதிராகத்தான் இருக்கு. உலகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான தேசங்கள் இஸ்ரேலுக்கு எதிராகத்தான் இருக்கு. அவரெல்லாம் இஸ்ரேலுக்கு விரோதமாக தான் விரோதிக்கிறாங்க. ஒரே ஒரு தேசம் மட்டும்தான் சப்போர்ட்டா இருக்கு, அந்த அமெரிக்கா தேசம். இப்படியாக அந்த ஆதரவும் வாபஸ் ஆயிருக்கு. அப்போ பாருங்க அன்பான சகோதரர்களே, முற்றிலும் கைவிடப்பட்ட நிலைமையில தான் அந்த 3ஆம் உலக போல பாருங்க நம்ம படிச்சிருக்கிறோம். இஸ்ரேலுக்கு விரோதமாக சகல ஜாதிகளையும் கூட்டுவேன் அப்படிங்கிறார். சகல ஜாதிகளையும் கூட்டு வந்துட்டார். அப்போ எல்லா ஜாதிகளும் எல்லா தேசங்களும் இஸ்ரேலுக்கு வந்துடும் சொல்லி பார்க்குறோம். அப்போ இந்த சூழ்நிலையில் வந்து பார்க்கும்போது இஸ்ரேலை வந்து பிடிக்கணும்னு தான் சிரியா ராஜா வந்து பிளான் பண்ணுறாரு. அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு ஆலோசனை செஞ்சு நிறைய இடங்களை வந்து பார்த்தீங்கன்னா அங்கே படைகளை வந்து படைகளை வந்து பாளையம் இருக்கிறார். எப்படியாவது இஸ்ரேல் ஜெயிக்கணும்னு. அப்போ அன்பான சகோதரர்களே அங்கே பார்க்கும்போது இஸ்ரேலுக்கு தேவன் வந்து பாருங்க துணையாக தான் இருக்கார். ஆரம்பத்திலிருந்தே துணையாக இருக்கார். இஸ்ரேலுக்கு தேவன் வந்து துணையாகவே இருந்துட்டு இருக்கார். அவர் துணையாக இருக்கிறனால தான் இஸ்ரேல் ஜனங்களை ஜெயிக்க முடியல. இது சீரியா ராஜாவுக்கு நல்லாவே தெரியும். சீரியா ராஜாவுடைய படை வந்து பெரிய படை, அவன் வந்து வல்லமையான ராஜான்னு பார்க்குறான். அவனோட ராணுவம் பெருசு. ஆனாலும் இஸ்ரேல் தேசத்தை ஜெயிக்க முடியல. காரணம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது எல்லாம் அவங்களுடைய இஸ்ரேல் தேசத்துடைய ராணுவ பலத்தை காட்டிலும் அவங்களுடைய தேவன் அவங்களுக்கு துணையா இருக்காரு. அந்த தேவனுடைய பாதுகாப்பு, அவங்க தேவனுடைய பாதுகாப்பு இருக்குது. ஏன்னா அன்னைக்கு அந்த காலத்திலிருந்தே இஸ்ரேல் ஜனங்களுடைய தேவன் தான் வல்லமையான தேவன். அந்த புரஜாதி ராஜாக்கள் பயந்து நடுங்கலாங்க. ஏன்னா அதுக்கு காரணம் வந்து நிறைய சந்தர்ப்பங்கள்ல வந்து இவர்களுக்கு தேவன் ஃபேவர் செஞ்சார். யுத்தமே செய்யாம தேவன் வெற்றியை கொடுத்தாரு. எதிரிகள் வந்து புறமுதுகளோட செஞ்சார். நிறைய சம்பவங்கள், நிறைய போர்களில் வந்து இஸ்ரேல் ஜனங்க ஜெயிச்சாங்க, எந்த விதமான ஒரு ரிஸ்க்கும் எடுக்காம. காரணம் என்ன, தேவனுடைய பாதுகாப்பு அவர்களுக்கு இருந்துச்சு. தேவன் அவர்களுக்காக யுத்தம் செஞ்சார். அப்போ இஸ்ரேலுடைய தேவன் வந்து
அவங்களுக்கு துணையாக்குறதுனால அவங்களுக்கு ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லி போட்டு இவங்களை வந்து எப்படியாவது நம்ம ஜெயிக்கணும்னு சீரியா ராஜா பிளான் பண்றாரு. ஆனா அவனும் விடாம பிளான் பண்றாரு. எத்தனை விதங்கள் நடந்தாலும் தொடர்ந்து அவர் விடாமுயற்சியோட இருந்து எப்படியாவது இஸ்ரேல் தோற்கடிக்கணும்னு நினைக்கிறாரு. அது அரசியலில் பார்க்குறோம். இஸ்ரேல் தேவன் அவங்களுக்கு துணையாக இருப்பதனால ஜெயிக்க முடியாதுன்னு பிளான் பண்ணி எப்படியாவது வேற மாதிரி ஜெயிக்கலாம்னு சொல்லி போட்டு அங்கங்கே பாளையம் இருக்கிறார். அதை வந்து பிளான் பண்ணி தன்னுடைய அவங்களுக்குள்ள பேசும்போது அந்த விஷயம் வந்து அன்பான சகோதரர்களே வந்து இஸ்ரேல் ராஜாவுக்கு தெரிஞ்சிருது. எப்படி தெரியுதுன்னு சொல்லி பார்க்கும்போது எலிசா தெற்குதேசி மூலமா எலிசா. அப்போ அங்கே எலிசா தெற்குதேசி பாருங்க, இந்த 3ஆம் உலகப் போர் உச்சகட்டத்தில் இருக்கும்போது அங்கே வந்து இவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படும் இஸ்ரேல் ஜனங்களுக்கு. ஆனால் தேவன் பாதுகாப்பாக இருப்பார், முற்றிலும் அழிக்க முடியாது. அப்போ அழிக்கலான்னு அவங்க சீரியர்கள், அதாவது சாத்தான் தலைமையிலக்கூடிய ராஜ்யங்கள் முடிவு பண்ணாலும் அழிக்க முடியாது. மிகப்பெரிய அளவில் தேவ பாதுகாப்பு அவங்களுக்கு இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ எப்படி அந்த எலிசா வந்து அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எலிசா வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அவர்களுக்கு அந்த இஸ்ரேல் ராஜாவுக்கு வந்து சிறிய ராஜா என்ன பிளான் பண்ணுறாரு அது பூரா எலிசாவுக்கு தேவன் வெளிப்படுத்திட்டார். உடனே எலிசா வந்து அதை இஸ்ரேல் ராஜா கிட்ட சொல்லி நீங்கள் வந்து எச்சரிக்கையாரு, அங்கே போகாத அங்கே போகாத அங்கே போகாத அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை பண்ணிட்டார். இதனால என்னாச்சுன்னா அந்த நிலங்களுக்கு போகாம ராஜா அந்த இஸ்ரேல் ராஜா தப்பிச்சிட்டார். தன்னுடைய ராணுவத்தை பாதுகாத்து கொண்டார், தன்னுடைய தேசத்தை பாதுகாத்து கொண்டார். இதுக்கு காரணம் வந்து எலிசா. அப்போ எலிசா யாருக்கு அடையாளம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எலிசா வந்து முற்பிதாக்களுக்கு அடையாளமாக இருக்காரு. நம்ம ஏற்கனவே பாடத்தில் எலிசா வந்து யாருக்கு அடையாளமாக இருக்காங்க? முற்பிதாக்களுக்கு. அப்போ நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம் அன்பான சகோதரர்களே, 3ஆம் உலகப் போர் உச்சகட்டத்தில் இருக்கும்போது யார் அங்கே உயிர்த்து வருவான்னு பார்த்தோம். முற்பிதாக்கள் உயிரோட வருவாங்கன்னு படிச்சிருக்கிறோம். படிச்சோமா இல்லைங்களா? அப்போ 3ஆம் உலகப் போர் உச்சகட்டமாக இருக்கும்போது இஸ்ரேல் ஜனங்களுக்கு அவ்வளோதான் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு இருக்க சூழ்நிலை வரும் பொழுது அந்த நேரத்தில் வந்து தேவன் வந்து முற்பிதாக்களை கொண்டு வருவார். முற்பிதாக்கள் வந்து என்ன செய்வாங்க இருக்கும்போது பாருங்க, இஸ்ரேல் ஜனங்களுக்கு தெரியாத ரகசியங்கள். ஏன்னா இப்போ இஸ்ரேல் ராஜா வந்து அவனோட ராணுவம் ஜனங்கள் அப்படியே இருக்கிறாங்க. அது சிரியா ராஜாவுடைய ராணுவம் வந்து தாக்குறதுக்கு எல்லாம் ஆயத்தம் பண்றாங்க. அது இவங்களுக்கு தெரியல. யார் சொன்னது அப்படின்னா எலிசா சொன்னார். அப்போ இக்கட்டான நெருக்கடியான சூழ்நிலையில் இருக்கும்போது தேவன் முற்பிதாக்கள் உயிர்த்தெழுப்பி அவர்கள் மூலியமாக அங்க வந்து பாத்தீங்கன்னா ரகசியங்களை வந்து தேவன் வெளிப்படுத்துவார். அடுத்த சில பக்கம் இஸ்ரேலுக்கு தெரியாத ரகசியத்தை, இஸ்ரேலின் ரகசியங்களை தேவன் வந்து முற்பிதாக்களுக்கு வெளிப்படுத்துறாரு. அப்போ முற்பிதாக்களுக்கு வெளிப்படுத்தி அவங்க வந்து சோர்ந்து போய் அவ்வளவுதான் நினைக்கும் போது முற்பிதாக்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது இஸ்ரேல் ஜனங்களுக்கு அவங்களுக்கு தேவையான ஆறுதலை சொல்லுவாங்க. நீங்க பயப்படாதீங்க. எலிசா கிட்ட வேலைக்காரன் என்ன சொல்லுவான்? ஐயோ ஆண்டவனே என்ன செய்யும், ஐயோ அவ்வளவுதான் ஆண்டவனே என்ன செய்வார், நம்ம முடிஞ்சோம் அப்படின்னு வேலைக்கார கதறிட்டு போகும்போது எலிசா என்ன சொல்லுவார்? ஏன் பயப்படுற, பயப்படாத, தைரியமாரு அப்படியே சொல்லுவார் எலிசா. அப்ப என்ன காரணம்? எலிசா பயப்படவே கிடையாது. அதே மாதிரி ராஜ்யத்துல பாருங்க, கண்ணுக்கு தெரிய ராஜ்யம் வர்றதுக்கு முன்பாக அந்த முற்பிதாக்கள் உயிர்த்து வருவாங்க. 3ஆம் உலகப் போர் உச்சகட்டத்தில் இருக்கும்போது முற்பிதாக்கள் உயிர்த்து வந்து இஸ்ரேல் ஜனங்களுக்கு, இஸ்ரேல் தேசத்துக்கு ஃபேவர் பண்ணுவாங்க. அந்த சீரியர்கள் அப்படின்னா சாத்தான் தலைமையில வரக்கூடிய அந்த ராஜ்யங்கள் என்னென்ன பிளான் பண்றாங்களோ அத்தனை பிளானும் பாருங்க எலிசாவாகிய முற்பிதாக்கள் மூலமாக அந்த இஸ்ரேல் தேசம் சொல்லப்படும். நீங்க அங்க போகாதீங்க பாருங்க. இப்பவும் பாருங்க தேவனோட கைடன்ஸ் அவங்களுக்கு இருக்குது. பாருங்க, எதிரிகளுடைய இலக்கை குறி வச்சு தாக்குறாங்க. இவங்களுடைய பாதுகாப்பு அம்சங்கள் அப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து முற்பிதாக்கள் வந்து என்ன பண்ணுவாங்க? உயிர்த்து வந்து அவர்கள் வந்து இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஃபேவர் செய்வாங்க. எப்படி ஃபேவர் செய்வாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது தேவனுடைய வாக்கு தத்தங்களை சொல்லி அவங்களை ஆறுதல் படுத்தும். பயப்படாதீங்க, நீங்க தைரியமா இருங்க. வேலைக்காரன் பதறனா ஐயோ ஆண்டவனை என்ன செய்வோம்? எலிசா என்ன சொன்னார்? பயப்படாத முதல்ல நீ அப்படின்னார். காரணம்னு சொல்லி பார்க்கும்போது தேவன் நம்ம ஓட இருக்கார், நீ பயப்படாத. அதுதான் வந்து ஏசாயா மூலமா தேவன் சொல்றார். ஏசாயா 43:1. இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவரும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். பாருங்க, இப்ப சொல்ற தேவன் இப்பொழுதும் யாக்கோபே, யார் இஸ்ரவேல் ஜனங்களை தான் சொல்றாரு. நீ பயப்படாத, அதான் சொல்றாரு எலிசா, அதான் சொன்னார், நீ பயப்படாத. தேவன் சொல்றாரு, உன்னை நான் மீட்டுக்கொண்டேன்னுங்கிறார். நீ பயப்படாத, நான் உன்னை மீட்டுக்கொண்டேன், உன்னை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது, உன்னை நான் பேச சொல்லி அழைச்சிருக்கிறேன், நீ என்னுடையவன் அப்படிங்கிறார். பண்பான சொல்ல தேவன் வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் கூட இருக்கிறார்.
யாரையும் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனா அந்த விசுவாசம் அவங்களுக்கு இல்லை, தேவன் மேல விசுவாசம் இல்லை. அதான் பயம். வேலைக்காரன் இஸ்ரவேல் ஜனங்க, ஐயோ ஆண்டவனை என்ன செய்வோம்? தோத்தான் அப்படிங்கிறது மலைப்பட்டணம், மலைப்பிரதேசம். இப்போ மலைப்பிரதேசம், மலை எதை ஏற்படுத்துது? ராஜ்யம். கர்த்தர் வந்துட்டார், அவர் ராஜரீகம் ஆரம்பிச்சாச்சு, ராஜ்யத்தில் தான் இருக்கிறோம். அப்ப அன்பான சகோதரர், இஸ்ரவேலுக்கு தேவன் வந்து கூட இருக்கிறது அவங்களுக்கு தெரியல, ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிறது அது விசுவாசம் இல்லை. காரணம் என்ன? பயம். அவங்களுக்கு பயம் வந்து அடுத்த சைடில் பயம் வந்து ஒரு பலவீனம். பயம் ஒரு பலவீனம். அப்ப அந்த பலவீனம் வந்து பயம் வந்தாலே நம்ம பலவீனம் அடைஞ்சிருவோம். பயப்படக்கூடாது, பதட்டம் வந்துடும் பயம் வந்தாலே. அந்த வேலைக்காரன் பாருங்க, ஐயோ ஆண்டவனே என்ன செய்வோம், பதட்டம் அடைஞ்சிட்டார். ஆனா எலிசா பதட்டப்படல. முற்பிதாக்கள் வந்து அதை உணர்ந்துக்குவாங்க, ஒன்றும் நம்மளை பண்ண முடியாது. ஏன்னா அவங்க விசுவாச கண்களில் பார்க்குறாங்க நம்மளை சுற்றில எவ்வளோ பெரிய பாதுகாப்பாக தேவன் இருக்காருங்கிறது. அப்போ முற்பிதாக்கள் வந்து தங்கள் உணர்ந்ததை, நமக்கு எவ்வளோ பெரிய பாதுகாப்பு இருக்குங்கிறத அந்த பயப்படக்கூடிய இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லுவாங்க. இஸ்ரவேலை உணர செய்யணும். அதுக்காக தான் அன்பான சகோதரரை பார்க்குறோம், அந்த வேலைக்காரனுடைய கண்ணை திறக்க சொல்லுவார். நீ பாரு, கண்ணை திறந்து பாரு, ஜெபம் பண்ணுவார். அப்போ அந்த 3ஆம் மலை உச்சகட்டத்தில் இருக்கும்போது இஸ்ரவேல் ஜனங்க பயந்து எலிசா கிட்ட வந்து, முற்பிதாக்கள் கிட்ட, ஐயோ என்ன செய்ய போறோம், நம்ம அவ்வளோதான் முடிஞ்சுது அப்படின்னு சொல்லும்போது முற்பிதாக்கள் சொல்லுவாங்க, தேவனே இவங்க கண்ணை திறங்க ஃபர்ஸ்ட் அப்படிம்பாங்க. கண்ணை திறக்கும் பொழுது தான் தெரியும் எவ்வளோ பெரிய பாதுகாப்பு இருக்குன்னு. ஏன்னா தேவன் சொல்லியிருக்காரு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, ஏசாயா 43:2, நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்னியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. பாருங்க அன்பான சகோதரர், தேவன் அவங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்க. நீ தண்ணீரை கடந்தாலும் நான் உன்னோட இருப்பேன் இருந்தார். செங்கடலை கடந்தாங்க, இருந்தார். தேவன் யோர்தானை கடந்தாங்க, இருந்தார். ஆறுகளை கடக்கும் போது நான் உன்னோட இருப்பேன். நீ அக்னியில் நடக்கும்போது வேகாது இருப்பாய். அக்னியில் மத்தியில் நடந்தாங்க. அனனியா, மிசாயேல், அசரியா வேகல. அப்போ அக்னி ஜுவாலை உண்மையில் பற்றாது. இவ்வளவு பெரிய வாக்குத்தத்தங்கள், பாதுகாப்பு தேவன் கொடுக்குறாரு. அப்ப தேவனை நம்பணும். இஸ்ரவேல் ஜனங்க வந்து இன்னைக்கு வரைக்கும் தேவன் நம்பல. எங்களுக்கு இவ்வளவு பாதுகாப்பு கொடுக்குற தேவன் வந்து கைவிட மாட்டாரு, காப்பாற்றுவாரு அப்படிங்கிற விசுவாசம் அவங்களுக்கு இல்லை. இது அந்த விசுவாசத்தை கொண்டு வர்றது யாரு அப்படின்னா, அடுத்த சைடில் பார்க்குறோம், முற்பிதாக்கள். அவங்க தான் அந்த விசுவாசத்தை வேலைக்காரர்களாக இந்த இஸ்ரவேல் ஜனங்க கொண்டு வந்து கொடுப்பாங்க. முற்பிதாக்கள் வந்து சொல்லுவாங்க, நீ பயப்படாதீங்க, நான் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறேன், நான் உங்களை பாதுகாத்து உங்களை மட்டும் வெளிநிலைத்து வந்த நான் தான் அப்படின்னு தேவன் வந்து அங்கே அவங்க முற்பிதாக்கள் மூலமே சொல்லுவார். அதான் ஏசாயா 43:3 படிக்கிறோம். நான் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் உன் இரட்சகருமாய் இருக்கிற உன் தேவனாகிய கர்த்தர், உன்னை மீட்கும் பொருளாக எகிப்தையும் உனக்கு ஈடாக எத்தியோப்பியாவையும் சேபாவையும் கொடுத்தேன். பாருங்க, இது வந்து தேவன் வந்து அவங்களுக்காக தான் எல்லாமே செய்யறான்னு சொல்லி பார்க்குறோம். இது வந்து அவங்களுடைய பாதுகாப்பு, தேவன் தான் அவங்களுக்கு பாதுகாப்பு. அப்போ அன்பான சகோதரர், இங்கே வந்து பார்க்குறோம், இஸ்ரேல் ஜனங்களை ஜெயிக்கணும். சீரியா ராஜாவுடைய நோக்கம் வந்து ஃபர்ஸ்ட் தேவனுடைய ஜனங்களை ஜெயிக்கணும். அவனுடைய டார்கெட் அதுதான். சீரியா ராஜா இஸ்ரேலை ஜெயிக்க வேண்டும் என்றால் இஸ்ரேலை ஃபர்ஸ்ட் ஜெயிக்கணும். இப்போ அதுக்கு எல்லா வேலையும் செய்கிறாரு. ஆனால் அந்த ஜெயிக்கலான்னு நினைக்கும் போது, அங்கே படையை நிறுத்தும் போது இந்த தகவல் வந்து இஸ்ரேல் ராஜாவுக்கு போயிடுது. எப்படி போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அங்கே விசாரிக்கும் போது எலிசான்னு ஒரு தீர்க்கதரிசி இருக்காரு, அவர் தான் வந்து சொல்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் சிரியா ராஜாவுக்கு போகுது. அப்போ இத்தனைக்குங்கிறான்னா எலிசா தானா, அப்போ அவனை போய் பிடிங்க அப்படிங்கிறார். ஃபர்ஸ்ட் அவனை பிடிங்க அப்படின்னு சொல்லி அவனை பிடிச்ச இஸ்ரேலை பிடிச்ச மாதிரி. அதான் முதல்ல வந்து இஸ்ரேலை உலக ராஜ்யங்கள் ஜெயிக்கணும்னா முற்பிதாக்களை ஜெயிக்கணும். அடுத்த சைடில் முற்பிதாக்களை ஜெயிக்கணும். அப்போ முற்பிதாக்களை ஜெயிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அன்பான சாதாரண விஷயம் கிடையாது. முற்பிதாக்கள் யாராருங்க? ஆபேலிருந்து யோவான் ஸ்நானம் வரைக்கும் முற்பிதாக்கள் எல்லாம் எந்திரிச்சு வந்துடுவாங்க உயிர்த்திலிருந்து. அப்போ அவரெல்லாம் பாருங்க, அதில் யாரா வரப்போறாங்க? ஆபிரகாம் வரப்போறாரு. ஆபிரகாம் அவர் எப்பேற்பட்ட ஒரு விசுவாச வீரர், அவர் வந்து தேவனிடத்தில் எப்படி நெருங்கி இருந்தார், அவர் வந்து எப்படி அந்த நிறைய ராஜாக்களை ஜெயிச்சார்.
அப்புறம் யார் வருவாங்க? யார் வருவாங்க? சிம்சன் வருவாரா? வருவார். கிதியோன் வருவாரா? வருவார். இவங்கெல்லாம் வருவாங்களா வர மாட்டாங்களா? எல்லா நியாயாதிபதிகள் பாருங்க, அந்த நியாயாதிபதிகள் பூரா வரப்போகிறாங்க. அவங்களுடைய அனுபவங்கள் அங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உதவியாக இருக்கும். அப்புறம் தாவீது ராஜா வருவார். அவர் எப்படி யுத்தங்களை செஞ்சவர், அவருடைய யுத்த அறிவு எவ்வளவு, இப்படி இந்த முற்பிதாக்கள் எல்லாம் உயிர்த்தெழுந்து வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பாங்க. அப்போ முதல்ல முற்பிதாக்களை ஜெயிக்கணும் சீரிய ராஜா. அதுதான் முற்பிதாக்கள் பயக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து ராஜ்யத்தில் இருக்கிறாங்க, அங்கே தேவ பாதுகாப்பு அப்படிங்கிறது அவங்க நல்லா விசுவாச கண்கள். ஏன்னா அவங்க விசுவாச வீரர்கள், அவங்களுக்கு தெரியும் தேவனுடைய பராக்கிரமம் என்ன, வல்லம் என்ன, சர்வவல்லமே அவங்க உணர்ந்தவங்களா இருக்கிறாங்க. ஆனால் அன்பான சகோதரர்களே, சீரிய ராஜாவின் படை பெரும் படை தான். அதே மாதிரி சாத்தானுடைய படையும் பெரும் படை தான். உலக ராஜ்யங்கள் அத்தனையும் சேர்ந்து வரப்போகுது. அப்போ ஃபர்ஸ்ட் இந்த சிறிய ராஜா ஏன் இஸ்ரேல் தேசத்தை ஜெயிக்க முடியல அப்படின்னு பார்க்கும்போது அங்கே முற்பிதாக்கள் எலிசா அப்படிங்கிற முற்பிதா, அந்த முற்பிதாக்களை வந்து தேட ஆரம்பிப்பாங்க. அப்போ முற்பிதாக்களை தேட ஆரம்பிக்கும் போது முற்பிதா எங்கே இருந்தாருங்க? எலிசா எங்கே இருந்தார்? எலிசாவை தேடும்போது எலிசா எங்கே இருக்கிறார்? மலை மேலே இருக்கார். அப்படின்னு என்ன அர்த்தம்? ராஜ்யத்தில் இருக்கார். அப்போ அதே மாதிரி தான் அன்பான சகோதரர், இன்னைக்கு முற்பிதாக்கள் கொஞ்ச காலத்தில் வந்து இந்த இஸ்ரேலுடைய அந்த மேலே யுத்தம் உச்சகட்டமாகும் போது அவங்க உயிர்த்தெழுந்து வந்து ராஜ்யத்தில் இருப்பாங்கன்னு சொல்லிப்பாங்க. ஆனால் பயப்பட மாட்டாங்க. அந்த உச்சகட்ட போல சூழ்ந்து நிற்கும் போது கூட பலத்தரானவன் சூழ்ந்து நிற்கும் போது பயப்பட மாட்டாங்க. அப்போ அன்பான சகோதரர், இங்கே வந்து பார்க்குறோம், சாத்தான் அந்த முற்பிதாக்களை தேட ஆரம்பிப்பான். மலை ராஜ்யத்தில் இருப்பாங்க, தோத்தான் அப்படிங்கிற மலை பிரதேசம், அது வந்து தேவனுடைய ராஜ்யத்தை அடையாளப்படுத்தியது. அன்பான சகோதரர், அங்கே வந்து ராஜ்யத்தில் அந்த சூழ்நிலையில் பாருங்க, அங்கே 2 குரூப் இருக்கிறாங்க. ஒன்று வந்து எலிசா யாருன்னா முற்பிதாக்கள், அவங்க விசுவாசிக்கிற வகுப்பார். இன்னொரு வகுப்பார் இருக்கிறாங்க, வேலைக்காரன் வகுப்பார். அவங்க யாரு? விசுவாசிக்காத இஸ்ரேல் ஜனங்க. அவங்க வந்து ஐயோ ஆண்டவனே அப்படின்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அந்த விசுவாசம் இல்லை. அப்போ விசுவாசம் முற்பிதாக்கள்கிட்ட இருக்கும். ராஜ்யத்தில் தான் நம்ம இருக்கிறோம், நமக்கு ஒன்றும் ஆகாது, தேவ பாதுகாப்பு இருக்குது, அவங்க விசுவாசிச்சிருவாங்க. ஆனால் அந்த விசுவாசிக்காத இஸ்ரேல் ஜனங்கள் வந்து பயப்படுவாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். பயப்படுவாங்க. அந்த பயம்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ நாங்கள் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு இது பண்ணுவாங்க. பயப்பட்டு புலம்பி இது பண்ணுவாங்க. ஆனால் பாருங்க, முற்பிதாக்கள் என்ன செய்வாங்க? அவங்க கண்களை திறந்துருங்க தேவனே அப்படின்னு சொல்லுவார். உடனே தேவன் வந்து கண்ணை திறந்துடுவார். கண்ணை திறந்து பார்க்கும்போது எப்படி இருக்குங்க? அங்கே அக்கினிமயமான அங்கே ரதங்கள், குதிரைகள் இப்படி இருக்கு. இதுதான் வந்து அன்பான சகோதரர்களே அங்கே பார்க்குறோம். முதல்வர்களோட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்திருந்த போது அங்கே எல்லாருமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விசுவாசிச்சாங்களா? மெஜாரிட்டி இஸ்ரேல் ஜனங்க விசுவாசிக்கல. சீசர்கள் மாத்திரம் தான் விசுவாசிச்சாங்க. சீசர்கள் மாத்திரம் தான் ஆண்டவர் பின்பற்றி வந்தாங்க, மற்றவங்களாம் பின்பற்றி வரலன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ இப்படியாக வந்து அங்கே வந்து கொஞ்சம் ஜனங்க இருந்தாங்க. அதே மாதிரி இங்கேயும் பாருங்க, இந்த மெஜாரிட்டியான இஸ்ரேல் ஜனங்க விசுவாசிக்க மாட்டாங்க. ஆனால் முற்பிதாக்கள் வந்து அவங்க அந்த விசுவாசத்தை கொண்டு வருவாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அதான் நம்ம பார்க்குறோம், தானியேல் 7ஆம் அதிகாரத்தில் 27ஆம் வசனம். தானியேல் 7:27. வானத்தின் கீழ் எங்குமுள்ள ராஜ்யங்களின் ராஜரிகமும் ஆளுகையும் மகத்துவமும் உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களாகிய ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம், சகல கர்த்தத்துவங்களும் அவரை சேவித்து அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கும் என்றான். ஆமாங்க, இங்கே வந்து பார்க்குற ராஜ்யம் அங்கே தேவனுடைய ராஜ்யமாக இருக்கும். அது வந்து பரிசுத்தவான்கள் கொடுக்கப்படும். அப்படின்னா பாருங்க அன்பான சகோதரர், இங்கே நம்ம பார்க்குறோம் பரிசுத்தவான்கள்னா இந்த ராஜ்யம் பூமியில் கர்த்தருடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும் போது அந்த ராஜ்யத்தில் யார் ராஜாக்கள் இருப்பாங்க? முற்பிதாக்கள். பிரபுக்களாக ராஜாக்களாக இருக்கிறது அந்த பரிசுத்தவான்கள் யாருன்னு சொல்லி பார்க்கும்போது அடுத்த சைடில் கடைசி கால மாம்சம் இருக்கக்கூடிய முற்பிதாக்கள். அந்த முற்பிதாக்கள் உயிர்த்தெழுந்து வரப்போகிறாங்க. அப்போ முற்பிதாக்கள் உயிர்த்தெழுந்து வந்து அந்த உலகத்துக்கு ஒரு முடிவு கொடுப்பாங்க. அதோட முடிஞ்சிடும். அந்த 3ஆம் உலகத்தோட எல்லாம் நிறையப்பட்டுன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ அன்பான சகோதரர்கள் அங்கே வந்து பார்க்கும்போது அந்த முற்பிதாக்கள் குறித்து படிக்கலாம். அதாவது சங்கீதம் 149:4-5. கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார், சாந்த குணம் உள்ளவர்களை ரட்சிப்பினால் அலங்கரிப்பார். பரிசுத்தவான்கள் மகிமையோட கலிகூர்ந்து தங்கள் படுக்கைகளின் மேல் கம்பீரிப்பார்கள். தேவனுடைய ஜனங்கள் மேல தேவன் வந்து பிரியம் வைக்கிறார். அங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து அந்த பரிசுத்தவான்கள் முற்பிதாக்கள் உயிர்த்து வந்து அவர்கள் வந்து அந்த ஜனங்களுக்கு கைகள் கொடுப்பாங்க. அப்போ சந்தோஷத்தோடு அவர்கள் வந்து
அங்கே இருப்பாங்க, பயப்பட மாட்டாங்க. முற்பிதாக்கள் வந்து எவ்வளோ பெரிய இராணுவம் வந்தாலும் அவங்க பயப்பட மாட்டாங்க. அப்போ அன்பான சகோதரர், அடுத்த சைடில் பார்க்க தேவன் அவருக்கு எதிராக வரக்கூடிய ராஜ்யங்களை அந்த பரிசுத்தவான்கள், ஆனால் தேவஜனங்களுக்கு விரோதமாக வர்றது உலக சாத்தான் அவனுடைய ராஜ்யங்கள் தான். அப்போ பரிசுத்தவான்கள் மூலமாக என்ன செய்வார்னு பார்க்கும்போது அந்த சாத்தானுடைய இராணுவம் பாருங்க, அந்த சிறிய நாட்டினுடைய இராணுவம் யார் கட்டுப்பாட்டில் வந்துச்சு? சாத்தானுடைய இராணுவம், அதாவது உலக ராஜ்யங்கள் இப்போ யார் கட்டுப்பாட்டில் வந்துருச்சு? நல்லா புரிஞ்சுக்கலாம். பிடிக்க வந்தது எலிசாவை, இப்போ அந்த நேரம் யார்கிட்ட வந்து நிற்கிறாங்க? அவங்க கண்மயக்கம் வந்து யார்கிட்ட நிற்கிறாங்க? யார்? எலிசா கிட்ட தான் வந்து நிற்கிறாங்க. எலிசாட்ட வந்து பேசுறாங்க, நான் வாங்க உங்களுக்கு கூட்டிகிட்டு போறேன். அவரு தான் கூட்டிகிட்டு போறாரு. எங்க கூட்டிகிட்டு போறாருங்க? சமாரியா கூட்டிகிட்டு போயிட்டார். அப்போ பாருங்க, அங்கே வந்து அந்த இராணுவம் எல்லாமே, அந்த ராஜ்யங்கள் எல்லாமே பாருங்க, சாத்தான் கட்டுப்பாட்டில் அந்த ராஜ்யங்கள் பூராமே எலிசாவின் கட்டுப்பாட்டில் வந்துடும். வந்துடுவாங்க. எலிசா சொல்றத கேட்டு அங்கே வந்துடுவாங்க. இப்போ வந்துட்டாங்களா? வரும்போது பாருங்க, அங்கே வந்து கண்மயக்கம் தான் காரணம். என்னன்னு சொல்லி பார்க்கும்போது அந்த கண்மயக்கம் 2 ராஜாக்கள் 6:18 அவர்கள் அவனிடத்தில் வருகையில் எலிசா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, இந்த ஜனங்களுக்கு கண்மயக்கம் உண்டாகும்படி செய்யும் என்றான். எலிசாவுடைய வார்த்தையின்படியே அவர்களுக்கு கண்மயக்கம் உண்டாகும்படி செய்தார். அப்ப எலிசா வந்து அந்த இராணுவத்துக்கு, இந்த ஜனங்களுக்கு அப்படின்னு அந்த ராணுவ வீரர்கள் தான் வந்திருக்கிறாங்க, பலத்த ராணுவம். அவன் கண்மயக்கம் உண்டாக்கும்படி செய்யிட்டார். அதே மாதிரி தேவன் செஞ்சுட்டாரு. எலிசா சொல்றதெல்லாம் கேட்டு அவங்க நேரா வந்து எங்க வந்துட்டாங்க? இஸ்ரேலினுடைய தலைநகர் சமரியாவுக்கு வந்துட்டாங்க. அப்போ அங்கே வந்ததுக்கு அப்புறமா அங்கே என்ன நடக்குன்னு சொல்லி கண்கள் திறக்கப்படுது. அப்போ என்ன நடக்குன்னு சொல்லி உலக ராஜ்யங்கள் எல்லாமே அங்கே முற்பிதாக்கள் கைட் பண்ணுவாங்க. கைட் பண்ணி என்னன்னா அவங்க கண்கள் திறக்கப்பட்டு அவங்க என்ன ஆகணும்னா அங்கே பெரிய விருந்து நடக்குது. என்ன விருந்து நடக்குதுங்க? ஏற்கனவே அந்த இஸ்ரேல் ராஜா வெட்டி போட்டான்னு கேட்டதுக்கு எலிசா என்ன சொன்னார்? வெட்டாத, அவளுக்கு பெரிய விருந்து வையினார். அப்போ அன்பான சகோதரர், இந்த ராஜ்யங்கள் சாத்தான் கட்டுப்பாட்டில் இருந்தவங்களாம் வெட்டப்பட வேண்டியவங்க தான். ஆனால் எலிசா என்ன சொல்றார்? அவங்கள வெட்டாத, அவங்களுக்கு பெரிய விருந்து வையினார். அதே மாதிரி பெரிய விருந்து நடந்துச்சு. அதான் ஏசாயா 2:2 வாசிக்கிறோம். ஏசாயா 2:2. கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும். எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். எல்லா ஜாதிகளும் அதுக்கு ஓடி வருவாங்க. எல்லா ராஜ்யங்களும் எல்லாம் ஓடி வர போறாங்க. அங்க பெரிய விருந்து தேவன் செய்ய போறார். புசித்து, வசனத்தில் படிச்சோம், அவங்க எப்படி போனாங்க? புசித்து குடித்து அவங்க சந்தோஷமா போனாங்க. அவங்களுடைய ஜீவன் போகல. அப்ப என்ன அது அடையாளப்படுத்தி பார்க்கும்போது உலக ஜனங்கள் உலக ராஜ்யங்கள் எல்லா ஜனங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மலையில அப்படின்னா தேவனுடைய ராஜ்யத்துல மிகப்பெரிய ஒரு விருந்து, அதாவது சத்தியம் அவங்களுக்கு போதிக்கப்படும். சத்தியத்தை கற்றுக்கொண்டு அவள் மகிழ்ச்சியோட போவாங்க, ஜீவனோட போவாங்க. அவர்கள் ஜீவனோட தப்பிச்சது. அப்போ இப்படியாக வந்து எல்லாரும் அந்த ஜீவனுக்குள்ள வரப்போறான்னு சொல்லி பார்க்குறோம். அதுக்கப்புறம் நான் பார்த்தோம், அந்த வசனத்தில் படித்தோம். அதுக்கப்புறமா சீரியர்கள் வந்து இஸ்ரேல் தாஸ் மேல படையெடுத்து வரவே இல்லை. அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த யுத்தம் ஓய்ந்துருச்சு. இதனுடைய ராஜ்யத்தில் கடைசியில் யுத்தம் ஓஞ்சிரும். அன்பான சகோதரர், மீண்டும் யுத்தம் இருக்காதுங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்படியாக வந்து கர்த்தருடைய ஆலயமாக ஒரு பர்வதம் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு எல்லா ஜாதிகளும் எல்லா ராஜ்யங்களும் ஓடி வந்து அவர் எல்லாரும் அங்கே வந்து தேவனுடைய சத்தியத்தை கற்றுக்கொண்டு தொடர்ந்து சந்தோஷம் இருக்க போறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ இதுக்கு வந்து முற்பிதாக்கள் அவங்க தான் பிறப்புக்களாக இந்த பூமியில இருந்து என்ன செய்வாங்க? எல்லாரையும் சீர்படுத்தக்கூடியவளே. எலிசா சொன்னார், எங்களை வெட்டி கொன்றாதீங்க, எங்களை விருந்து வைங்கன்னார். இப்படியாக ஒரு பெரிய விருந்து முற்பிதாக்கள் வைப்பாங்க. அந்த விருதுல எல்லா ராஜ்யங்களும் எல்லா ஜனங்களும் சாப்பிட்டு எல்லாரும் எப்படி இருப்பாங்கன்னா பாருங்க, இந்த பழமையான ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டு அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டு என்றென்றும் பாருங்க சதா காலம் தேவனோட இருப்பாங்கன்னு சொல்லி பார்க்கணும். மண்மான சரசரம். இப்போ நமக்கு என்ன பணம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இப்போ நம்ம சத்தியத்தை பெற்றுக்கொண்ட ஜனங்களாக கூடிய நாம இப்போ இந்த எவ்வளோ பெரிய சத்தியங்களும் நம்ம கேட்குறோம். நம்ம வந்து இன்னைக்கு அன்பான சரசரம், நம்ம வந்து நமக்கு முன்னாடி 2 வழி இருக்கு. இடுக்கமான வழி, விசாலமான வழி. நம்ம எதில் போகணும்? இடுக்கமான வழியா விசாலமான வழியா? அந்த இடுக்கமான வழிதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார், இடுக்கமான வாசல் வழியாக உட்பிரவேசி. அதுதான் நமக்கு கொடுத்துருக்காரு. அரசியல் 2 வே இருக்கு. அப்போ அன்பான சகோதரர்களே, நம்ம எந்த வேலை போகணும்? இடுக்கமான வழியா அல்லது
விசாலமான வழியா. கேட்டுக்கு போகிற வழி எப்படி இருக்கு? விசாலமா இருக்கும். கேட்டுக்கு போகிற வழி விசாலமா இருக்கும். அது அநேகர் போவாங்க. ஆனால் இடுக்கமான வழியை கண்டுபிடிப்பவர்களே சிலர். அப்போ கண்டுபிடிச்சு இன்னைக்கு இந்த வழியில் நம்ம போயிட்டு இருக்க அன்பான சகோதரர்களே, இன்னைக்கு நம்ம முன்னாடி இந்த இடுக்கமான வழி தான். ஆனால் நாளைக்கு உலக ஜனங்களுக்கு முன்னாடி மூன்றாவது ஒரு வழி உருவாகுது. என்ன வழிங்க இது? பெரும்பாதையான வழி. அந்த பெரும்பாதையான வழி ராஜ்யத்தில் தான் போனாங்க. அப்போ அந்த வழி இப்போ இல்லை. இப்போ நமக்கு முன்னாடி விசாலமான வழி, இடுக்கமான வழி. அப்போ நம்ம இடுக்கமான வழியில் பிரவேசிக்கணும். ஏன்னா விசாலமான வழியில் அநேகர் போயிட்டு இருக்கிறது மரணத்துக்கு போகிற வழி, கேட்டுக்கு போகிற வழி. இன்னைக்கு இந்த அழைப்புக்கு வந்துக்கூடிய நாமம் இந்த இடுக்கமான வழியில் ஆண்டவர் நடந்து காட்டி முன்னாடி போயிட்டு இருக்காரு. அப்போ இன்னைக்கு இந்த வாய்ப்பில் போகிற நாம வந்து கத்தர் போன வழியிலேயே போனோம்னா, அப்படி அடிச்சோ பின்பற்றி போனோம்னா நமக்கு வச்சுக்க மேலான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். பாருங்க, இன்னைக்கு வந்து முற்பிதாக்களை காட்டிலும் நம்ம அதிகமான ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு வச்சிருக்காரு. பாருங்க, அந்த முற்பிதாக்களையே கைடு பண்ணக்கூடிய ராஜ்யத்தில் முற்பிதாக்கள் வந்து உலக ஜனங்கள் கைடு பண்ணுவாங்க. அந்த முற்பிதாக்களையே கைடு பண்ணக்கூடிய வேலை யார் செய்ய போகிறோம்? நாம் செய்வோம். அப்போ இப்படியாக வந்து அன்பான ஆசீர்வாதம், மேலான ஆசீர்வாதம் தேவன் நமக்கு வச்சிருக்கார். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தேவன் தாமே நமக்கு கிருபை செய்து வழிநடத்துவாராக. பொறுமையோடு கேட்டுக்கொள்ள தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.